பேரண்ட்ஸ் அவங்களுக்காக இந்த வீடியோ இதுக்காக இந்த வீடியோ நான் வந்து நிறைய புலம்ப போகிறேன். நீங்கள் வந்து எதுவுமே பேச மாட்டீங்க, கிளாஸ் நீங்கள் எடுத்துட்டு இதை அடிக்க வந்துடுவீங்க. ஸோ அது ப்ரெஷராகவே அடுத்தது வாழ்க்கை போயிட்டே இருக்கும். ஸோ பிரேக்கப் தான் ஆகும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ யார் யாருக்குன்னா என்னோட ஏஜ் என்னன்னா ஒரு 20. ஸோ இந்த 20, 21, 19, 22, 18 அந்த ஏஜில் இருக்க குரூப்பில் இருக்க பேரண்ட்ஸ் அவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா நான் இந்த வீடியோ எதுக்காக இந்த வீடியோ நான் வந்து நிறைய புலம்ப போகிறேன். ஸோ இந்த எங்கேயாவது உன்னோட புலம்புங்கிற நான் கேட்டுட்டு இருக்கிறது எப்படி சொன்னீங்க நினைச்சீங்கன்னா புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. டேய் மச்சான் உனக்கு என்னடா? உங்களுக்கும் சிட்டி தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ சிறப்பான ஆள் நீ. இதெல்லாம் உங்களுக்கு நினைச்சுன்னா இதை வந்து இந்த வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சு உங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ அப்படியெல்லாம் இல்லைன்னா நீங்க தான் நம்ம இந்த ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நினைச்சுன்னா இதெல்லாம் நீங்க இந்த வீடியோ நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஸோ முதல் விஷயம், நீங்க உங்க வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு டைமுக்கு வரணும், ஒரு 10 மணி 11 மணி 12 மணி அப்படின்னு வரணும்னு ஆசைப்படுறீங்க. பட் அதை வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து தவிர்க்கிறாங்க, இல்லைன்னா வந்து வேணாம்னு சொல்றாங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நீங்க வந்து எதுவுமே பேச மாட்டீங்க, வீட்டுக்கு வந்தா போனை மட்டுமே பாக்குறீங்க, போனை மட்டுமே நோண்டிட்டு இல்லைன்னா சிஸ்டம் நோண்டி லேப்டாப் நோண்டிட்டு அப்படியே இருக்கீங்கன்னா நீங்களும் பார்க்கலாம். மூணாவது விஷயம் வந்து நீங்க எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறீங்க, சப்போஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க. பட் அதுக்கு வந்து உங்க வீட்டுல வந்து அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணலாம். நாலாவது விஷயம், நீங்க வந்து இதையே ஓப்பனா வந்து சொல்லாம இருப்பீங்க, நான் இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் விஷயம் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப், அது கூட நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா அதுக்காகவே நீங்க இந்த வீடியோ நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். அஞ்சாவது விஷயம் வந்து நீங்க வந்து லவ் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா வந்து ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அதை வந்து உங்க வீட்டுல சொல்லாம வந்து நீங்க மறைச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் ஏதோ வழி பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த வீடியோ நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா தாராளமா என்னோட சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. ஸோ நான் புலம்புறது நீங்க புலம்புறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்குனால நான் எங்க வீட்டில் புலம்புற மாதிரி இந்த வீடியோ நான் புலம்ப போறேன். அதுவும் அதாவது புலம்புறதுல என் கஷ்டத்தை சொல்ல போறேன். ஸோ அந்த கஷ்டம்லாம் என்ன, அதுவும் இல்லாம அந்த கஷ்டத்தினால நம்ம என்ன ஃபேஸ் பண்ணறோம் அதெல்லாம் வந்து அப்படியே இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ அது வந்து புரியணும் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கான்செப்ட் தான் நான் சொல்ல போறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த கேட்டகரியில இருந்தீங்களா வீடியோ தூக்கி அப்படியே காட்டுங்க, அப்படியே எல்லா குரூப் உட்காந்து பாருங்க. ஸோ நானும் அப்படியே எங்க வீட்டில் இந்த வீடியோ அப்படியே காட்டுறேன். முதல் விஷயம், நான் வந்து வீட்டுக்கு வந்து லேட்டா வரேன், இல்லைன்னா ஒரு 10, 11 மணிக்கு வரேன், 12 மணிக்கு வரேன் அப்படி சொல்லி நான் வந்து ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்க வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன், என்னன்னா உனக்கு வயசாவது நீ நைட்டு வெளியே சுத்துற அப்படின்னு சொல்லியா கேட்பாங்க. ஸோ இது வந்து பேசிக்கா எல்லாத்துல வீட்லயும் கேட்கறதா. ஏன்னா வந்து நைட்டு 10 மணிக்கு மேல எங்களா வெளியே சுத்திட்டு இருக்க, 11 மணிக்கு எங்களா வெளியே போற, 10 மணிக்கு எங்களா வெளியே போற அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளுக்கு தான் தெரியும் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், டிராஃபிக் இருக்காது, எதுவுமே இல்லாம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டேரக்டா ஆன்சராக சொல்றேன். எதனாலனா நாங்க வந்து ஒரு காலேஜ் போயிட்டு வச்சுக்கோங்களேன், காலேஜ் போயிட்டு ஒரு லேட்டா வரோம், இல்லை வந்து காலேஜ் போயிட்டு வரோம். காலேஜ்ல என்ன நடக்கும் என்றால் ஆக்சுவலா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஜாலியா போயிட்டு ஜாலியா வரல. என்னென்ன நடக்கும்னா, முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போயிட்டு இதெல்லாம் கைக்கு அந்த பட்டெல்லாம் போட சொல்லுவாங்க, அப்புறம் வந்து டக்கிங் பண்ண இருக்குன்னு சொல்லுவாங்க, ஹேர் ஸ்டைல் பார்ப்பாங்க, ஷூ இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க, அப்புறம் வந்து இத்தனை மெட்டீரியல் எடுத்துட்டு வந்தியா, அதை பண்ணியா இதை பண்ணியா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அவங்க நல்லதுக்கு தானப்பா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏனென்றால் நாங்க வந்து ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருப்போம், இந்த மாதிரி இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். பட் இது வந்து என்ன நடக்கும்னா, எங்ககிட்ட வந்து சொல்லி புரிய வைக்காம இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, எங்கடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வெறுப்பு உருவாகும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உருவாக ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்ல. அப்படியே போக அவங்களோட ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ இந்த ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா எங்க தாட்ஸ் வந்து அப்படியே கூட டம்பாய் ஏதோ ஒரு இடத்துல வந்து சொல்லணுமே அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏதோ ஒன்று ப்ரெஷர்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் என்விரான்மெண்ட் வந்து அந்த கிரியேட் ஆகும். எங்கடா இதை பண்ணாலும் இதை பண்றா அப்படின்னு சொல்லி காலேஜில் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஓகேவா, கோவம் எதுக்கு வருது, இது ஒரு கேவலம். அது அப்படியே அந்த ப்ரெஷர்ல இருக்கும்போது நாங்கள் வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்தோடனே நீங்க வந்து நிறைய ஒரு சர்டன் ரூல்ஸ் வச்சிருப்பீங்க, இத்தனை மணிக்குள்ள வரணும். அப்புறம் வந்து ஏதோ ஒரு என்னோட சுச்சுவேஷன் அவங்க சுச்சுவேஷன் டிஃபர் ஆகலாம். பட் அது வந்து நான் வந்து ஒரு 7:30 நைட்டு ஒரு 7 சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கிட்ட வருவேன். காலேஜ் டைம் முடிஞ்சு பஸ் இருந்து அங்கேருந்து இங்கே வரதுக்கு 7:30 to 8 கூட சம்டைம்ஸ் ஆகலாம். ஓகேவா, அவ்வளோ ப்ரெஷர் இல்லைன்னா அவ்வளோ ட்ராவல் டைம் பண்ணி அப்படியே டயர்டாக நாங்கள் வருவோம். வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் வந்து நிறையா சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து என்ன நடக்கும்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், வீட்டுக்கு தான் வந்தால் ரிலாக்ஸ் ஆக முடியும். ஆக்சுவலாக எங்கே இருந்தாலும் கடைசியாக வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் நார்மலா அப்படிதானே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க நிறைய ரூல்ஸ் போட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அது வந்து இன்னும் கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ண வைக்கும். வேற இதுல எப்படின்னா அங்கதான் வந்து நம்ம சொல்றோம், நம்ம நினைச்ச மாதிரி இருக்க முடியல, எங்கேயாச்சும் நம்ம நினைச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணா இங்க இப்படி இருக்க முடியாது. ஸோ இதனால என்ன பண்ணுவாங்கன்னா,
நான் பாட்டுக்கு வருவேன் வந்து என் ஃபோனை பார்த்துட்டு இருப்பேன், என்ன என் ஃபோன் ஓடிட்டு இருப்பேன், என்ன சிஸ்டம் ஓடிட்டு இருப்பேன். நான் பாட்டுக்கு என் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். நான் வெளியே இங்கேருந்து யாராச்சும் வந்து கேட்டாலும் அவங்க பாட்டுக்கு அவங்க ஃபோன் ஓடிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க கூட எங்க பேசுறாங்க அப்படி சொல்லிலாம் பேசுறது எனக்கு புரியுது. பட் நான் வந்து பேச ட்ரை பண்ணாலுமே அது வந்து ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப ஃபார்மலா பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படி நான் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுறேன், நானே வந்து ஜாலியாக பேசுவோம். பட் அதெல்லாம் நடக்காம இதெல்லாம் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மும்பைக்குள்ள இருப்போம். ஓகேவா, இதுலேயே தான் அந்த டாபிக் வருது. என்ன டாபிக் சொன்னேன், அந்த லவ் டாபிக்லாம் சொன்னேன். சப்போஸ் ஏன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் எப்படின்னா எந்த ஒரு ஏஜ் எல்லாம் இருந்தாலுமே அது வந்து நீ கிராஸ் பண்ணி தான் வந்துருப்பீங்க. ஸோ நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. எப்படின்னா நான் வந்து சொல்றேன், இப்போ இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு நான் வந்து சொன்னேன்னா என் மயந்தான சார், நான் பத்த மயந்தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல சாரு. ட்ராஸ் இருப்பேன் நீங்க எடுத்துட்டு அடிக்க வந்துருவீங்க. ஸோ அதனாலேயே வயதுட்டு நிறைய பேர் சொல்லாம இருப்பாங்க. அதுக்காக நான் லவ் பண்ணேன்னு சொல்ல என்னோட சுச்சுவேஷன்ல இருக்க பீப்புள்ஸ் வந்து மேபி இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன நடக்கும்னா அவன் மைண்டுக்குள்ள வச்சுட்டே இருப்பான், ஏதோ நான் தெரியதான் போகுது, ரைட்டா எப்படியாச்சும் நான் மனசாச்சு இந்த விஷயத்த எப்படியாச்சும் எப்படி இருந்தாலும் சொல்றதா ஏதோ ஒரு டைம்ல. ஓகேவா, ஃபைனலா உங்க கோல் என்னவா இருக்கும் அதுதான் வந்து நீங்க சொல்லிதான் ஆகணும். ஸோ அது சொல்றதுக்கு வந்து அவன் படுற பாடு இருக்கு எப்பா. அதனால எனக்கு என்னோட ரிலேஷன் இருக்கவங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க பிரேக் ஆகி அடுத்த ஸ்டேஜ் போகதான் பார்ப்பாங்க. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து உங்க வீட்டை எவ்வளவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸா போகலாம். அடுத்த ஸ்டேஜ் வந்து ரிலாக்ஸா போகலாம். அதை விட்டுக்கிட்டு யாருக்குமே தெரியாம ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ட்ரை பண்ணி பேமெண்ட் அப்படிலாம் வந்து என்ன பேரண்ட்ஸ்க்கு ப்ரெஷரு, எங்களா நம்ம பேரண்ட்ஸ் இப்படியே பண்றோம்னு சொல்லி அந்த பையனுக்கும் ப்ரெஷரு, சப்போஸ் பண்ண அந்த பொண்ணுக்கும் ப்ரெஷரு, எல்லாம் வந்து ப்ரெஷராகவே அடுத்தது வாழ்க்கை போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து மறுபடியும் வெளியே எங்கே மீட் பண்ணும்போது கூட அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஜாலியாக அப்படியே பேசும்போது தான் வரும். ஏன்னா இந்த ஏஜ்ல தான் வரது தான் அப்படிங்கிறது இது வந்து அப்போ இந்த மாதிரி இது வந்து ரொம்ப வந்து ஒரு சோஷியலா ஏன்னா போய் பேசிட்டு எல்லாருமே இந்த பழக்கிற மாதிரி ஒரு சொசைட்டி இதெல்லாம் அப்படி சொல்றது ஜென்ரேஷன் வந்து மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் நான் வந்து எங்க இதெல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறேன், எதாவது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இதெல்லாம் ஆக்சுவலா தப்பே இல்லை, இதெல்லாம் நடக்கிறது தான். சப்போஸ் உங்க ஏஜ்ல ஏன்னா உங்க டைம் பீரியட்ல வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, லவ் பண்றாங்க அப்படிலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது வந்து நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியும். தான் வந்து பசங்க திடீர்னு எங்கேயாச்சும் வீட்டு பேசிட்டு கீழே வருவாங்க, உங்களுக்கு தெரியாம நிறைய ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து டேரக்டா அவங்க பசங்க கிட்ட ஃபோன் கிட்ட உட்காந்து நீங்க பேசினா அது வந்து நார்மலா சுமூகமாக முடிஞ்சிடும். நீங்க பசங்களும் வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க, நீங்களும் வந்து அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா ஜாலியும் பேசுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உடனே நான் லவ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்ன நடக்கும், எத்தனை நிமிஷம் இருப்பேன் அப்படின்னு சொல்ற சொன்னேன் அதான் நடக்கும். ஸோ அப்படி சொல்லாம உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸா எதுனாச்சு எதுனால அப்படி சொல்லிட்டு எதுனால இல்லை ஓகே இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் பார்த்துக்கோ, பிரேக்கப் எல்லாம் ஆகும், அப்புறம் வந்து நிறையா உனக்கு இதில் கான்ஸ் மீன்ஸ் நெகட்டிவ்ஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லி ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசினாலே இது வந்து ஓகே இதெல்லாமே இருக்கு அப்படி சொல்லி அவனுக்கு தெரிய வரும். நம்ம ஏதாவது லைஃப்ல பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் அந்த பையனுக்கு பொண்ணுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தாட் வரும். அது இல்லாம ரிலாக்ஸா இருக்கும், இந்த ஒரு பிரச்சனைமே இல்லாம இதை மறைக்கணும்ல எங்களுக்கு ஆசையே இல்லை, எல்லாமே சொல்லணும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஆசை. பட் அதுலையுமே வந்து இத்தனை ப்ரெஷர் இருக்கும்போது ஜாலியாக வந்து பேசணும், இந்த மாதிரி ஜாலியாக இருந்தாலும் நல்லா இருக்கும், இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு நினைச்சாலுமே அது வந்து தப்பா போயிடும், தப்பா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தினாலதான் நிறைய பேர் வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு ரெக்வெஸ்ட், இந்த வீடியோ சொல்றது எல்லாமே வந்து ஒரு ரெக்வெஸ்ட். ஏன்னா நான் ஃபாலோ தான் செஞ்சுட்டு இருக்கேன். Finally, marry her to me. I know whom to give my girl. Get out, rascal. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா இந்த வீட்டுக்கு வந்து லேட்டா வருது, அப்புறம் வந்து நாங்கள் வெளியே நைட்டு சுத்துறது, அப்புறம் அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலா நைட்டு வெளியே சுத்துறதுல நிறைய தப்பு இல்லை, நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, அது புரியுது. பட் இருந்தாலுமே நாங்கள் வந்து எங்கேயாச்சும் எப்பயாச்சும் தான் நாங்கள் வந்து டைம் வெளியே ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து எங்கேயாச்சும் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்றது. ஸோ அந்த டைம் ரெகுலரா சுத்தினானா அது வந்து வேற, மாப்பிள்ள வந்து ஜாலியாக சுத்திட்டு இருக்கான், அப்புறம் வந்து நான் சொல்றது கேட்க மாட்டேன் அப்படி சொல்றதெல்லாம் வேற. நான் என்ன சொல்றேன்னா எப்பயாச்சும் ஒரு நாள் வீக்லி ஒரு 3 டைம் 4 டைம், அதுவே அதிகம்னா சரி வீக்லி ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அப்படிலாம் சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா இத்தனை இது இருக்கு. பட் இருந்தாலுமே அவனுக்கு வந்து ஒரு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எப்படி என்றால் எங்கடா நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, இதை விட்டு நம்ம எப்படா தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நீங்களே வந்து ப்ரமோட் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக இருங்களா, இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கோ,
சப்போஸ் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபேஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்லி பழகுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா எப்பயாச்சும் அவங்க வெளியே போகணும்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றேன் அதே கான்செப்ட் தான். வந்து காலேஜ் முடிச்சு நான் வந்துட்டு எப்பயாச்சும் வீக்லி ஒரு டைம் ஒரு டைம் வச்சுக்கோங்க, ஒரு டைம் நான் வந்து வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன். அந்த டைம்லயே வந்து கரெக்டாக ஒரு 10 மணிக்குள்ள வந்துடுறேன் ராசா குட்டி அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த இடத்துல ரெண்டு கிட்ட போயிட்டு அவங்க 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா நான் ஒரு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், இல்லைன்னா வந்து கரெக்டாக ஷார்ப்பாக 10 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா அந்த இடத்துல நான் கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் பேசிட்டு ஒரு கான்செப்ட் ஒரு டாபிக் எடுத்து சும்மா பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இதெல்லாம் நினைச்சிடலாம் ஸ்கூல் படிக்கும்போது, அப்புறம் வந்து இதெல்லாம் நினைச்சிடலாம் அதெல்லாம் ஒரு காரணம் அப்படி சொல்லி ஏதாவது சும்மா பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதில் நான் எக்ஸ்ட்ரா பேசிட்டு இருக்கேன் திடீர்னு வந்து ஒரு ஃபோன் இல்லைன்னா வந்து டைம் பார்க்கும்போது தான் தெரியும் ஒய்யால மணி வந்து ஒரு 9:50 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து அறக்க பறக்க கிளம்பி அந்த இடத்துல வந்து அந்த ப்ரெஷர் பிரேக் ஆகி நான் 11 மணின்னு சொல்றது வந்து சும்மா நான் வந்து டைம் லிமிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். திடீர்னீங்களா நைட்டு போயிட்டு காலைல வரான் அப்படின்னு சொல்லி தான் கேட்டீங்கன்னா கொஞ்சம் அது ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் நம்பிக்கை அடிங்க உங்க பையன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சாதான் அவன் வந்து உங்ககிட்ட இருந்தாலும் ஓப்பனா சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இப்படி ஒரு காலம், அவன் வந்து கொஞ்சம் ஜாலியாக வெளியே சுத்தணும்னு ஆசைப்படுவான். அதே டைம்ல கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறோம். இந்த இடத்துல வந்து பூட்டி வச்சுட்டு இருந்தா வெளியே இருக்கிற உலகம் தெரியாது. அப்புறம் வந்து நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், புலம்பிட்டு இருக்கேன். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தாத, வெளியே சுத்தாதன்னா 10 மணிக்கு அதை தான் சொன்னேன். நான் வெளியே சுத்தாத, வெளியே போகாத, வீட்டுக்குள்ளேயே இருந்தா தான் நீ சேஃபா இருப்ப அப்படிலாம் சொல்றது வந்து எனக்கு வந்து அவ்வளோ கரெக்டா பண்ணல. ஏன்னா எப்போ இருந்தாலும் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து வெளியே போறதுதான். இப்ப நான் வந்து ஒரு ஊர்ல இருக்கேன், ஏதோ ஒரு ஊருக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டாலுமே கூட ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். இப்ப நான் வந்து ரெகுலரா எப்பயாச்சும் வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சினாரியோல இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும், கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். ஓகே வெளியே இப்படிதான் நடந்துக்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் ஆஃபீஸ் அதெல்லாம் சொல்லல, நான் வெளியே சொல்றேன். ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்து ஒரு சர்க்கன்ஸ்டன்ஸ்ல இப்ப இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். நான் வந்து இப்ப நான் ஒரு ஊர்ல இருந்து இங்க ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி நான் போயிட்டு வரேன்னா ஓகே இந்த ஊர்ல இப்படி நடக்குது, அப்புறம் வந்து வெளியே இப்படிதான் நடக்குது, ஆக்சுவல் ரியல் வேர்ல்டுங்கிறது என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து வெளியே போகாத, அப்புறம் வந்து வெளியே சுத்தாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா கொஞ்சம் எதடா இது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து அவங்களுக்கும் பிரச்சனை. அப்புறம் கடைசி நேரத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியாம உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, புலம்பிட்டு இருப்போம். அந்த புலம்பல் அப்பா வரக்கூடாதுன்னா இப்பயே கொஞ்சம் லிபரலா ஓடுறது கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பாயிண்டா படுது. ஏன்னா இப்போயே நாங்க காலேஜ் படிக்கும் போது இல்லைன்னா வேலைக்கு நாங்க ஹோம்லயே இருக்கும்போது, ஹோம் டவுன்லயே இருக்கும்போது கொஞ்சம் வெளியே போகாதான் ஓகே ரியல் வேர்ல்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சோண்டு ஒரு 10% 5% ஆச்சு என்னன்னு தெரியும். ஸோ அது வெளியவே போகாம வச்சுட்டு இருந்தாங்க. அப்படிதான் நிறைய பேர் அந்த எப்படி சொல்றது, நிறைய பேர் அஃபெக்ட் ஆனதே வீட்டுக்குள்ளே இருந்த நேரத்தை நிறைய பேர் அஃபெக்ட் ஆனதையும் நான் வந்து பார்த்துருக்கேன். எப்படின்னா வெளியே போறதுக்கே வந்து பயந்துட்டு அப்புறம் வந்து தனியா வெளியே போற சொன்னாலே வந்து ஒரு மாதிரி தசங்கி போறது அதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எதெல்லாம் நடக்குதான் ஒரே ஏரியா போட்டு ப்ரெஷர் அழுத்தி கடைசியில் ஏதோ ஒரு நாள் வெடிக்கும். நான்லாம் சொன்னல இதெல்லாம் சொன்னல ஏதோ ஒரு நாள் வெடிக்கும். ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய இடத்துல நடந்துருக்கு. அவங்க வந்து போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தாங்க, ஒரு டைம் வரைக்கும் ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனோட சர்க்கிள் வந்து எப்படி இருக்குன்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜாலியா இருக்கணும் பேசோட வந்து இருந்துச்சு போல. அப்புறம் என்ன நினைச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு சர்டன் ப்ரெஷருக்கு அப்புறம், அதாவது குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து வெறுப்பு, ஒரு மாதிரி வீட்டில் இருக்கிறதுக்கு வெறுப்பு ஆயிடுச்சு. நான் சொன்னேன் காலேஜ்ல இருந்தபோது ஸ்டார்டிங் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், போக வெறுப்பு சொன்னாங்க. அதே மாதிரிதான் ஏஜ்க்கு அப்புறம் இந்த வெறுப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கும். அந்த அதிகமாயிட்டே இருக்கும்போது நீங்க ப்ரெஷரோ கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்னா ஏதோ ஒரு இடத்துல வெடிக்கும், சின்னதாகவும் பெருசாகவும் எப்பயோ சில கண்டிப்பா வெடிக்கும். நீ அவன்கிட்டயும் இதெல்லாம் நடக்கும் போது என்னடா நம்ம பையன் இதெல்லாம் கொண்டு பேசுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைச்சா அது வந்து அவனோட தப்பு இல்லை, உங்களோட தப்பு இல்லை. இது வந்து நேச்சர் அப்படின்னு சொல்றேன். உங்களோட தப்புனா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு தேவைக்காக சொல்லியிருப்பீங்க, அவனும் வந்து ஏதோ ஒரு வேற ஒரு சுச்சுவேஷன்ல இருப்போம். அந்த இடத்துல நீங்க வந்து இதை சொல்லி அதுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அந்த இடத்துல ஏதோ வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல அவனோட தப்பு வந்து தப்புன்னு சொல்ல, அந்த இடத்துல அவனுக்கு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாத இடத்துல அவன் வச்சிருப்பான். அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாது, அதாவது நீங்க ஹெல்ப் கேட்கற இடத்துல வந்து நீங்க இருந்திருப்பீங்க. ஏதோ சொல்றது கேட்க பையன் ஏதோ கேட்கணும், நான் சொல்றது கேட்கணும் அப்படிங்கிற இடத்துல பேரண்ட்ஸ் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எதாவது திட்டி இல்லைன்னா வந்து ஏதோ ஒன்று ப்ரெஷர் ஆகி ஏதோ ஒன்று பேசி அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து எவ்வளவு ப்ரெஷரா இருக்கான், இருந்திருக்கான், என்னடா அது இப்படிதான் இருந்திருக்கான் பையன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா யாருமே வந்து அடுத்தவங்களை திட்டணும் அப்புறம் வந்து ஹார்ஷா பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ப்ரெஷர்ல இருந்திருக்கான், இல்லைன்னா வந்து ஒரு சுச்சுவேஷன் சரியில்லாம கீழே இருந்திருக்கலாம். அது ஷார்ட் டெம்பர் அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் வேற மேட்ரு.
இவன் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதோ சொன்ன மறுபடியும் அந்த இடத்துல வெடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் வெடிக்காமல் இருக்கிறதா நார்மலாக நீங்கள் ஃப்ரெண்ட்லி சப்போஸ் நீங்கள் பழகிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட டேரக்டாக வந்து சொல்லியிருப்பான். உங்க சப்போஸ் அவன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே டேரக்டாக வந்து சொல்லியிருப்பான். அப்புறம் வந்து இதெல்லாம் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருக்கும். சப்போஸ் அதெல்லாம் இல்லாமல் வந்து நான் வந்து இப்படி தான் இருப்பேன் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எதோ இடத்துல வெடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே நான் இருக்கு, ரிலேஷன்ஸ் இருக்கு, நிறைய இடத்துல நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியா எப்பயாச்சும் கேட்டா வெளியே போயிட்டு வா, படத்தை போயிட்டு வா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, காலையில் எங்கேயாச்சும் போயிட்டு வா, வந்து ஃப்ரெஷ் ஏர் இன்டேக் பண்ணு, காலையில் வாக்கிங் பண்ணு, ஜாகிங் பண்ணு, எங்கேயாச்சும் வெளியே சுற்றிட்டு மீன்ஸ் வாக்கிங் போயிட்டு வா, ஜாகிங் போயிட்டு வா, ரன்னிங் போயிட்டு வா, எக்ஸசைஸ் பண்ணு. அப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே சுற்றுனா தெருவா பொறுப்பு அப்படின்னு பிரச்சனை இல்லை. நார்மலாக எங்கேயாச்சும் போயிட்டு வா, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இதுதான் வாழ்க்கை, தெரிஞ்சுக்கோ கொஞ்சம். அப்புறம் வந்து இதுதான் உன்னோட ஏஜ். எப்படின்னா இது முக்கியமாக எதுக்காக சொல்றேன்னா எல்லாரும் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு டெம்ப்ளேட் போட்டுச்சிட்டாங்கன்னா இப்படிதான் இருக்குமா 8th to 9th அந்த அப்போ வந்து 10th மட்டும் முடிச்சோன்னா வாழ்க்கை ஜாலிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 10th 11th முடிச்சுட்டு 10th படிக்கும்போது 10th முடிச்சிட்டோம்னா அடுத்த 11th 12th இல்லைன்னா டிப்ளமோ போவாங்களா. ஸோ அந்த கடைசியாக இருக்கும் 12th 2 டிப்ளமோ முடிச்சிட்டா லைஃப் செட்டில்ப்பா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா காலேஜ் முடிச்சிட்டா வந்து வாழ்க்கை வந்து வேற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து கன்ஃபியூஸாக ப்ரெஷர் கொடுக்க ஏரியா தான். 10th பார்த்தீங்கன்னா பப்ளிக், 11th 12th பப்ளிக். அப்புறம் வந்து காலேஜ் இருந்தால் காலேஜில் நான் சொன்ன அந்த இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் ப்ரெஷர். இந்த டோட்டலாக இந்த எல்லா ப்ரெஷர் இருக்கும்போது அடுத்தது போனால் வேலையில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரெஷராகவே போயிருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து கிரிட்டிக்கல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த காலேஜ் லைஃப் தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய லைஃப். லாலு சாப் ஐ லவ் யூ சொல்லிட்டேனா வயசு அந்த லைஃப்ல வந்து கொஞ்சம் லிபரலாக இருந்தாலே எல்லாமே ஜாலியாக இருக்கும். அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஓப்பனாக கேளுங்க, ஃப்ரெண்ட்லியாக கேளுங்க. ஸோ இந்த இடத்துல அவன் தப்பா எதுவும் சொன்னாலுமே அந்த டக்குனு ரியாக்ட் ஆகாமல் கொஞ்சம் காமா கொஞ்சம் அன்பா, ஏன்னா அந்த ஏஜ் தாண்டி தான் நீங்களும் வச்சிருப்பீங்க. எங்களா இத்தனை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் நடந்துச்சு, நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஆகி நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நானும் வெளியே சொல்லாமல் அப்படியே எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்காம நான் வந்து உள்ள வச்சுட்டே இருந்திருப்பேன். அந்த மாதிரி நடக்க அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னல, அதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். இல்லைனா அந்த ப்ரெஷர் உள்ளக்குள்ளே வச்சு அவன் கடைசி வரைக்கும் அந்த என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே முடிச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த இடத்துல இருக்கும்னா இந்த அடுத்தது அதான் சொன்னல ஜாப் எல்லாம் ப்ரெஷராகவே தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் எங்கேயாச்சும் வெளியே போய் சுற்றணும் அப்படி பார்த்தாலுமே அப்போ சுற்றுறது. பட் இப்போ இருந்தே கொஞ்சம் லிபரலாக இருந்தால் இப்பயும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். கொஞ்சம் வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா வாழ்க்கைங்கிற ஒரு டைம் வாழ்க்கை தானே, அதோட டைலாக்லாம் சொல்லக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு டைம் வாழ்க்கை தான். அது கொஞ்சம் ஜாலியாக வந்துட்டு போவோமே, எதுக்கு ப்ரெஷர் ஆகிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு உன்னை சொல்லணும்னு நினைச்சாலுமே சொல்ல முடியாம நீங்க எதுவும் சொல்ல வந்து நான் எதுவும் சொல்ல வந்து அது இதை கிராஷ் ஆகி வெடிச்சு இன்னும் என்னென்னமோ ஆகிறதுக்கு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக வீட்டில் இருக்கிறத வந்து இயல்பா இருந்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நேரம் நடக்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட காட்டணும் காட்டலாம். ஸோ அது தப்பாக பேசியிருந்தேன்னா அது கமெண்ட் சொல்லுங்க, நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை இதெல்லாம் தப்பு, அப்புறம் இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், கமெண்ட்டை சொல்லுங்கள், அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடுத்த ஒப்பீனியன் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதோட தான் வீடியோ. வேற ஒரு நல்ல கண்டு பார்ப்போம்.